அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டு மாட்டுப்பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ காலையிலே எழுந்து வாசலில் கோலம் போட்டுட்டு அது கூடவே நம்ம வாசலில் ஒரு மாட்டு தொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களுக்கும் சூப்பராக ஒரு கோலத்தை போட்டாச்சு. எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இல்லை, ஆனாலும் நாங்கள் எங்களோட பழைய நினைவுகளோடு நாங்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம். ஸோ இந்த மாட்டுப்பொங்கலுக்கு நம்ம ஒரு பொங்கல் வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம இந்த விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் ஆகட்டும், இல்லை கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இன்றைக்கி அவங்க எல்லாருக்குமே தான் பூஜை போடுவாங்க. ஸோ இப்போ இந்த பொங்கல் பொங்கிட்டு நம்ம இந்த பொங்கலை அங்கே கொண்டு போய் வச்சு தான் பூஜை போட போகிறோம். ஸோ வாசலில் அம்மி, உரல், கிச்சனில் யூஸ் பண்ணுற மற்ற பொருட்கள் எல்லாரையுமே வாஷ் பண்ணி வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம தயிர், அதுக்கு மேலே வெல்லம், அந்த வெல்லத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக்கி நம்ம அதில் போட்டுடலாம். முன்னாடியெல்லாம் வீட்டில் மாடு இருக்கும், மாட்டு கொட்டாய் இருக்கும். அப்போ இந்த பொங்கலை பொங்கி ஒவ்வொரு கரண்டி பொங்கல் பூசணி இலையில் வச்சு இந்த அம்மி உரலுக்கு, மாட்டு கொட்டாய்க்கு, மாட்டு தொட்டிக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அங்கே பொங்கலை வச்சு படையல் போடுவோம். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து மாட்டுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட மாடெல்லாம் இல்லை, மாட்டுக்கொட்டாலாம் இல்லை, அதனால் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சு ஒரே பூஜையாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்டனில் யூஸ் பண்ணுற திங்ஸு, கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸு எல்லாரையும் அழகாக காலையிலே அம்மி, உரல் எல்லாரையுமே வாஷ் பண்ணி அவங்க எல்லாருக்கும் பொட்டு வச்சு சந்தனெல்லாம் தெளித்து இந்த அரைப்படி காப்படி எல்லாருமே பூஜையில் கலந்துக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு மாடு இருக்கும் போது பார்த்திங்கன்னா காலையிலேயே மாட்டை குளிக்க வச்சு அவங்களுக்கு புதுசாக கயிறெல்லாம் மாற்றி அவங்களுக்கு இந்த ஆவாரம் கொத்து, வேப்பங்கொத்து இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கழுத்தில் ஆற மாதிரி கட்டி அவங்களுக்கு பச்சரிசி மாவு இந்த உரலில் தான் இடிப்போம். இடித்து அது கூட வெல்லம் கலந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள மேய்ச்சலுக்கு அனுப்பி விடுவாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவங்க கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து பலூன்லாம் கட்டி இங்கே பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அவங்களுக்கு படைப்போம். இப்படி தான் எங்கள் வீட்டு மாட்டுப்பொங்கல் போச்சு. நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.